காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இன்று எத்தனை மணி அளவில் இந்த விசாரணை வர இருக்கு? இந்த விசாரணையின் முக்கியத்துவம் என்ன? ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவேரியிலிருந்து திறந்துவிட்டிருக்க வேண்டிய நீரினை கோரி தமிழக அரசு தொடர்ந்த இடைக்கால மனு மீதான விசாரணையானது இன்றைய தினம் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மதியம் சரியாக 2 மணி அளவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் யூ லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்புதான் இன்றைய தினம் விசாரணைக்கு வரவிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே இந்த இடைக்கால மனு மீது 2 முறை உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இதற்கு கர்நாடக அரசு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். உடனடியாக காவிரி மேற்பார்வை குழுவினை அணுக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான உத்தரவும் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் காவிரி மேற்பார்வை குழுவும் இந்த காவிரி விவகாரம், அதாவது இந்த இடைக்கால மனு மீதான விவகாரம் தொடர்பான முக்கிய ஒரு முடிவினை தெரிவித்திருக்கின்றார்கள். 3000 கன அடி நீரை 21ஆம் தேதியிலிருந்து 10 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்பது அந்த உத்தரவாக இருக்கின்றது. அக்டோபர் மாதம் மீண்டும் காவிரி மேற்பார்வை குழுவானது கூடவிருக்கின்றது. அதன் பின்னர் ஒவ்வொரு மாதமும் தனித்தனியாக அந்த காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தினை நடத்துவதற்கும் உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களானது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் 2 அரசுகளின் சார்பாகவும் தெரிவிக்கப்படவிருக்கின்றது. தமிழக அரசின் சார்பாக இந்த 3000 கன அடி தண்ணீரானது போதுமானதாக இருக்காது, கூடுதல் நீர் வேண்டும் என்று கோருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை நடைபெற்ற பொழுது 20000 கன அடி நீரை திறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் 15000 கன அடி நீர் திறந்து விடுவதற்கு இடைக்கால உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அது 12000 கன அடியாக குறைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது காவிரி மேற்பார்வை குழு வெறும் 3000 கன அடி நீராகத்தான் தற்பொழுது திறந்துவிட உத்தரவிட்டிருக்கின்றார்கள். எனவே தமிழக அரசு இதனை எதிர்த்து முறையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே போல கர்நாடக அரசும் தற்பொழுது தங்களிடம் மிக மிக குறைந்த அளவிலான நீர் தான் கையிருப்பு இருக்கின்றது. 35 TMCக்கு குறைவான நீர் தான் தற்பொழுது எங்களிடம் இருந்து வருகின்றது. எனவே நீரினை திறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது. ஏற்கனவே கர்நாடகா முழுவதும் இது சம்பந்தமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு போயிருக்கின்றது உள்ளிட்ட வாதங்களை முன்வைப்பதற்கு 2 அரசுகளும் தற்பொழுது தயாராக இருக்கின்றது. திவ்யா, நிரஞ்சன், காவிரி மேற்பார்வை குழு முடிவை எதிர்த்து தமிழக கர்நாடக அரசுகள் முறையிட இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து இந்த விசாரணையில புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தமிழரசன், இந்த விசாரணையின் பொழுது இன்று நடைபெறவிருக்கின்ற இந்த விசாரணையின் பொழுது 3 விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஒன்று, நீதிபதிகள் காவிரி மேற்பார்வை குழு வழங்கிய அந்த உத்தரவினை 2 மாநிலங்களும் தொடர்ந்து மதித்து தொடர்ந்து செயல்படுத்துங்கள் என்று உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒருவேளை 2 அரசுகளும் தங்களது தரப்பு வாதங்களை முன்வைக்கும் பொழுது, தண்ணீர் இல்லை என்று கர்நாடக அரசு கோரும் பொழுதோ, தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகிறது என்று தமிழக அரசு கோரும் பொழுதோ, இதில் உள்ள உண்மை தன்மையை ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் வேறு ஒரு தீர்ப்பினை வழங்குவதாவது இந்த 3000 கன அடியை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் காவிரி மேற்பார்வை குழுவானது உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். எனவே அதன் முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கு, அதனிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று அந்த முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இது நடக்கலாம். அல்லது இது ஒரு இடைக்கால மனு என்பதன் காரணமாக இந்த மனுவினை தற்பொழுது இந்த மனு மீதான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டு விட்டது. காவிரி மேற்பார்வை குழுவை அணுகியாகிவிட்டது. அவர்களும் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்து விட்டார்கள். தமிழகத்திற்கு வேண்டிய நீரானது கிடைக்கப் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த மனுவினை முடித்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 3 தான் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இல்லை என்றால் இந்த வழக்கினை ஒத்திவைத்துவிட்டு வேறொரு நாளில் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. மேலும் இந்த வழக்கில் 2 இடைக்கால மனுக்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, பெங்களூருவில் குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவுவதன் காரணமாக இது மக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம், இது தொடர்பான விசாரிக்க வேண்டும் என்று தொடரப்பட்டிருந்த பொதுநல மனுவும் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வரவிருக்கின்றது. அதே போல 2 மாநிலங்களிலும் நடந்து வருகின்ற அதிகப்படியான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணையும் நடைபெறவிருக்கின்றது. இது தொடர்பான முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. 2 மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் கூட சில இடங்களில் தொடர்ந்து கலவரங்கள் நடப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக கவனத்திற்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் இதிலும் ஒரு முக்கியமான உத்தரவுகள், நோட்டீஸ் அனுப்புதல் உள்ளிட்ட விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தமிழரசன்.